Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. சரியா? அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ நம்ம இப்போ ஒரு 2-3 நாளாக வீடியோ போடல. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குனால நான் வெளியே போயிட்டேன். அதோட அவ்வளோவா ஜாப்ஸ் எதுவுமே வரல. ஸோ அதனால் போடலை. 1-2 போஸ்டிங் தான் வந்துருந்துச்சு. வேகன்சி 1-2 தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப போடல. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு 3 வீடியோவாக நான் டிஃப்ரெண்ட் வீடியோவாக நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் மாவட்டத்தில் வேக்கன்சி போட்டிருக்கான். சரியா? விருதுநகர் மாவட்டத்தில் கொஞ்சம் வேக்கன்சி போட்டிருக்கான். அது சம்மந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அது என்ன போஸ்டிங், என்ன மாதிரி டீட்டெயில்ஸு, எத்தனை வேக்கன்சி, அது எல்லாத்தையும் இப்போ ஃபர்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் அடுத்தடுத்து சொல்லுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறது உங்களுக்கு புரியும். சரியா? வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு போகலாம். ஸோ முதல் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் ஓஏ போஸ்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? ஓஏ போஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட 10-11 போஸ்ட்டு எத்தனை இருக்கும் போல். நான் ஒவ்வொரு போஸ்ட்டை நான் எந்தெந்த ஒன்றியத்தில், எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். சரியா? ஃபஸ்ட்டு நான் ஊராட்சி ஒன்றியத்துக்கு மட்டும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் எந்தெந்த ஊராட்சி ஒன்றியத்தில் எந்த இன சுழற்சிக்கு கீழே வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி மட்டும் சொல்லிடுறேன். சரியா? ஸோ இதே நோட்டிஃபிகேஷன், இதே நிபந்தனைகள் தான் எல்லா இதுக்கும் வரும். சரியா? எல்லா ஊராட்சி ஒன்றியத்துக்கும் ஒரே நிபந்தனைகள் தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒரு ஊராட்சிக்கு உள்ள நிபந்தனைகள் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா, விருதுநகர் மாவட்டத்தில் சரியா அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஓஏ போஸ்ட்டு தேவைப்படுது. அந்த ஓஏ போஸ்ட் என்ன இன சுழற்சிகளை வரும்னா, ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் பெண் அல்லது ஆதரவற்றை விதவை. சரியா? இவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சரியா? இவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ மற்ற யாருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரியா? ஸோ அவங்க இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. இதோட கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அவங்க இதுக்கு எலிஜிபிள். சரியா? இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, பொதுப்பிரிவு 18 to 30, பிற்படுத்தப்பட்ட 18 to 32, மிகவும் பிற்படுத்தப்பட்ட 18 to 32, ஆதி திராவிடர் 18 to 35. ஸோ மேக்ஸிமம் ஆதி திராவிடர் மட்டும் தேவைப்படும். இதை காமனாக எல்லாத்துக்கும் என்ன இருக்கோ அதை போட்டிருக்காங்க. ஊதியம் 15,700. சரியா? 15,700 பேசிக் பே உங்களுக்கு. சரியா? இதுதான் ஊதியம். அதுக்கு இதோட நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், இருப்பிடம் ஆகியவற்றுடன் கண்டிப்பாக இதற்கு இணைக்க வேண்டும். சரியா? ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்கணும். இன சுழற்சி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதுக்கு போஸ்ட்டு இருக்கும். இல்லாதவங்களுக்கு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இந்த போஸ்டிங்கை போடுறாங்க. சரியா? இது மற்றபடி அது இடையில உள்ள ஆர்டர் சேலரி பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 4/1/2021 25/1/2021 நீங்கள் இந்த போஸ்டிங்கை, இந்த அப்ளிகேஷனை அனுப்பிச்சிடணும். சரியா? எங்கே அனுப்பணும்னா, ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், அருப்புக்கோட்டை. சரியா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் எத்தனை வேக்கன்சி விருதுநகர்.nic.inல நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட அதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம். இப்போ அடுத்த ஊராட்சி ஒன்றியம் என்ன பண்ணால், காரியாப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ஓஏ போஸ்ட் இருக்குது. இது ஜென்ரல் கேட்டகரி. சரியா? ஸோ யாருனாலுமே இந்த ஊருக்கு அப்ளை பண்ணலாம். இது எங்கே அனுப்பணும்னா, ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், காரியாப்பட்டி. சரியா? இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அடுத்து நரிக்குடி ஊராட்சியில், அடுத்த ஊராட்சி நரிக்குடி ஊராட்சியில் 2 ஓஏ போஸ்ட் இருக்குது. ஸோ என்ன போஸ்ட்னா, அது ஒன்று ஜென்ரலு, இன்னொன்று எஸ்சிஏ. சரியா? ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படை. சரியா? பெண் அல்லது ஆதரவற்ற விதவை. ஸோ 2 போஸ்ட் ஓஏ போஸ்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எங்கே அனுப்பணும்னா, ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், நரிக்குடி இதுக்கு அனுப்பணும். அடுத்த ஊராட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம். ராஜபாளையம் ஒரு இடத்துல 2 ஓஏ போஸ்ட் இருக்குது. சரியா? அங்கே ஒரு பொது போட்டி, 2 ஆதி திராவிடர். சரியா? ஸோ பொது போட்டியும் ஆதி திராவிடர் இருக்கும். 2 போஸ்ட் இருக்குது. 2 போஸ்ட்டையும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எங்கே அனுப்பணும்னா, ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், ராஜபாளையம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா,
என்ன ஊராட்சி பார்த்தா சாத்தூர் ஊராட்சி ஒரே ஒரு போஸ்ட்டு தான், அது ஜென்ரல் கேட்டகரி. சரி, யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஜென்ரல் கேட்டகரி. இதுக்கும் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர். சரியா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி ஊராட்சி. இதுக்கு வந்து ஓஏ போஸ்ட்டு ஆதி திராவிடருக்கு மட்டும்தான் இது இருக்குது, அவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க பீரியாரிட்டி பெண் அல்லது ஆதரவற்ற விதையாக இருக்கணும். சரியா? பீரியாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது, அவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும். இது எங்கே அனுப்பணும்? ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சிவகாசிக்கு அனுப்பணும். அடுத்து என்ன ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிபுத்தூர். இதுக்கு வந்து 3 ஓஏ இருக்குங்க. திருவல்லிபுத்தூரில் 3 ஓஏ இருக்குது. 1 ஜென்ரல், அடுத்து ஆதி திராவிடர், 3 மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர். சரியா? இந்த 3 வேக்கன்சி இருக்குது. சரியா? இந்த 3 உள்ளவங்க தான் ஜென்ரல் கேட்டகரினா எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க, எஸ்சிஏ மட்டும் எடுப்போம் அப்ளை பண்ணலாம். சரியா? இது வந்து எங்கே அனுப்பணும்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருவல்லிபுத்தூர். அடுத்த ஊராட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. சரியா? ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது, யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் திருச்சுழிக்கு அப்ளை பண்ணணும். அடுத்து எந்த ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை ஊராட்சியில் 3 ஓஏ போஸ்ட் இருக்குது. 1 எஸ்சிஏ, சரியா, 2 எம்பிசி, அதாவது பிசி. இந்த 3 போஸ்ட் இருக்குது. 3 போஸ்ட்டில் உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரியா? அடுத்த ஊராட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஊராட்சி. இதுக்கு ஒரே ஒரு ஓஏ தான் இருக்குது. அந்த ஒரு ஓஏவும் ஆதி திராவிடர் முன்னுரிமைக்கு தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் விருதுநகருக்கு நீங்கள் அனுப்பலாம். அடுத்த ஊராட்சி என்ன பார்த்தீங்கன்னா வத்திரா இருப்பு. ஸோ வத்திரா இருப்பில் வந்து 2 போஸ்ட் இருக்குது. 1 ஜென்ரல் கேட்டகரி, இன்னொன்று எஸ்சிஏ. ஸோ இந்த 2 கேட்டகரி உள்ளவங்க அப்ளை பண்ணி இதுக்கு எடுக்கலாம். சரியா? ஸோ இந்த இவ்வளோ ஊராட்சியிலே வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க. சரியா? இந்த வேக்கன்சியை நீங்கள் எந்தெந்த வேக்கன்சிக்கு செட் ஆகுன்னு பார்த்து அதுக்கு அப்ளை பண்ணி, ஏன்னா இந்த ஊராட்சி உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ யாருனாலுமே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுங்கள். சரியா? அப்ளை பண்ணி அதில் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். சரியா? ஏன்னா இதில் வந்து அவங்க வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லையும் வந்து இந்த ஊராட்சி உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும், இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணும், இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயுமே கொடுக்கல. சரியா? அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரியா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர். இந்த டிரைவர் போஸ்ட்டும் ஒவ்வொரு ஊராட்சியும் இருக்குது. அந்த ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா சாத்தூர் ஊராட்சியில் ஒரு டிரைவர் போஸ்ட் இருக்குது, ஜென்ரல் கேட்டகரி. ஸோ யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு கல்வி தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், மோட்டர் வெஹிக்கிள் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து டிரைவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கும் சேம் அதே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான். எஸ்சிஏக்கு மொத்தம் 40 வயசு அதிகபட்சம். சரியா? இதுக்கு சேலரி வந்து 19,500. சரியா? 19,500 பேசிக் பே. நிபந்தனைகள் சேம் அதே மாதிரி தான். எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக அடிக்கணும், எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கணும். இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நடக்குது. ஸோ இதை என்ன சொல்லிச்சு ப்ளஸ் தகுதியான நபர்கள்ட்ட மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, மற்றெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? இதுக்கும் சாத்தூருக்கு வந்து ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சாத்தூர் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். இது வந்து சாத்தூருக்குள்ளது. அடுத்த ஊராட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி ஊராட்சி ஆல்ரெடி ஓஏ இருக்குது, ஒரு டிரைவர் தேவைப்படுது. சரியா? சிவகாசி ஊராட்சியில் வந்து ஒரு டிரைவருக்கு தேவைப்படுது. இந்த டிரைவரும் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்க யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் சிவகாசி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ இந்த 2 டிரைவர் போஸ்ட்டு தான் இப்போ தேவைப்படுது. ஸோ எத்தனை ஓஏ போஸ்ட் நிறைய இருக்குது, டிரைவர் போஸ்ட்டு 2 போஸ்ட்டு தான் இருக்குது. இது வந்து டிரைவருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து என்ன இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா அடுத்து வாட்ச்மேன் இரவு காவலர் இந்த போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊராட்சி என்ன ஊராட்சினா நறுக்குடி ஊராட்சியில் வந்து இரவு காவலர் 1 இருக்குது. இவங்க 1 யாரெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி, யாருனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு கல்வி தொகுதி நம்மளாம் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். சரியா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் அது மாதிரி தான். இதோட சேலரி என்னென்னா 15,700 பேசிக் பே. சரியா? இது வந்து இரவு காவலரோட டீட்டெயில்ஸு. சரியா? நிபந்தனைகள் சேம் அதே நிபந்தனைகள் தான். சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அனுப்பணும். தகுதியான நபர்கள்ட்ட மட்டும் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஃபில்அப் பண்ணுறாங்க.
இதோட அட்ரஸ் வந்து ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் நரிக்குடி. இந்த ஊராட்சிக்கு வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? அடுத்த ஊராட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி வந்து விருதுநகர் ஊராட்சிக்கு ஒரு வாட்ச்மேன் போஸ்ட்டு தேவைப்படுது. சரியா? ஆல்ரெடி ஓஏ இருக்குது, ஒரு வாட்ச்மேன் போஸ்ட்டு தேவைப்படுது. இதுவும் ஜென்ரல் கேட்டகரி. சரியா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஒரு வாட்ச்மேன் போஸ்ட்டு தேவைப்படுது. ஸோ 2 விதமான வாட்ச்மேன் தேவைப்படுது. சரியா? ஸோ ஓஏ போஸ்ட்டு தான் அதிகம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஓஏ போஸ்ட்டு, வாட்ச்மேன் போஸ்ட்டு, டிரைவர் போஸ்ட்டை பற்றி நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் பார்த்துட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். சரியா? மேக்ஸிமம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளவங்க நல்லா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரியா? இது பற்றின இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே எடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விருதுநகர் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா, விருதுநகர்.nic.in வெப்சைட்டில் போனீங்கன்னா, இந்த நோட்டீஸ் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதில் இதோட நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். இதை பார்த்து டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணி நீட்டாக அட்டாச் பண்ணி எல்லாம் அனுப்புங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள்.